இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிலுவையை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே சிலுவைக்கு பின்பாக புறப்பட வேண்டும் என்பதான சத்தியத்தை நாம் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து அந்த 14ஆம் அதிகாரத்தில் 3 இடத்திலே அவர் சொல்லிவிடுகிறார், எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான், எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று. முதலாவது நாம் பார்க்கிறோம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு அழைப்பு, எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். நீங்கள் உண்மையான சீஷிகளாக அல்லது சீஷர்களாக இருக்க வேண்டுமானால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பாக ஓடி வந்து விடுங்கள். அந்த அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். எவ்வளவு அருமையான வார்த்தையை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்னிடத்தில் வரும்பொழுது தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் ஜீவனை வெறுக்க வேண்டுமாம். எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் அவருடைய பணியை செய்கிறார்கள். ஆனால் அவர் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் மேல சொத்துக்களை சேர்த்து வைத்து அவர்களுக்கு 3 தலைமுறை வரைக்கும் சொத்துக்களை சேர்த்து வைத்து விடுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை வெறுக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். அழைப்பிலே 5 விதமான அழைப்பு இருக்கலாம். ஆனால் தகுதி என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனம்தான் நம்முடைய தகுதி. நீங்களும் என்னை பார்த்து கேட்கலாம், உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணு என்றல்லவா வேதத்திலே பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது மோசேயின் மூலியமாக. இப்பொழுது கிறிஸ்து ஏன் இந்த இடத்திலே தகப்பனையும் தாயையும் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படி சொல்லுகிறார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஊழியத்திற்கு தடையாக இருக்கிற உங்கள் குடும்பங்களை விட்டுவிடும்படி கர்த்தர் சொல்லவில்லை. அவர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக வைத்து விடாதீர்கள். உங்கள் ஓட்டத்தை துவங்கும் பொழுது, உங்கள் ஜீவியத்தை துவங்கும் பொழுது, உங்கள் தாயோ உங்கள் தகப்பனோ உங்கள் சகோதரனோ உங்கள் சகோதரியோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நிலமோ உங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியத்திற்கு போகும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தடையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவைகளை எல்லாம் வெறுத்து விட்டு கிறிஸ்துவுக்கு பின்பாக ஓடி வரும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு நிறைவான பலன் இந்த உலகத்திலே உண்டு. நீங்கள் அது மாத்திரமல்ல, 33ஆம் வசனத்தையும் வாசிப்பீர்களானால், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எப்படி அருமையான வார்த்தை பாருங்கள். நீங்கள் அவரை சுமக்கிற பாத்திரமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் நீங்கள் வெறுத்து விட வேண்டும். உங்களுக்கு உண்டான சுய இச்சைகளை நீங்கள் வெறுத்து விட வேண்டும். உங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் உதறி தள்ளிவிடும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு சீஷனாக, நீங்கள் நல்ல ஒரு சீஷியாக மாறுகிறீர்கள் என்று கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார். யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 30 வருடம் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஊழியம் செய்துவிட்டு
அவர் ஊழியத்திற்காக வெளியே வரும் பொழுது கிறிஸ்து அவர்களோடு கூட வரவில்லை. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி வனாந்திரத்துக்கு புறப்பட்டார். அவர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டார், ஏழைகளோடு புறப்பட்டார், கலிலேயர்களோடு புறப்பட்டார். எங்கெல்லாம் அவருடைய ஊழியம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கிறிஸ்துவே கடந்து போனார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் என்ன வேலை வேணால் இருக்கலாம், உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சீஷனாக சீஷியாக கர்த்தர் அழைக்கிற இந்த வாழ்க்கை ஒரு மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு மகத்துவமான வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை சீஷத்துவ ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை சீஷர்களாக, ஆண்டவர் உங்களை சீஷிகளாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தைரியமாயிருங்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய தகுதியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்ன தகுதி? அவர் உங்களுடைய சிலுவையை எடுத்து கொண்டு வாங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மற்றவர்களுடைய சிலுவையை தூக்க கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய பாடுகளை சுமந்து கொண்டு அந்த பாடுகளை ஜெயிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையும் கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் சோதனை சகித்து அதை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறோம், ஆனால் பாடுகளை சகிப்பதற்கு நம்மால் முடிவதில்லை. அநேக நேரங்களிலே எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு நம்மால் முடிவதில்லை. உபத்திரவங்களை சமாளிப்பது நம்மால் முடியவில்லை. வறுமையை சமாளிப்பது நம்மால் முடியவில்லை. காரணம் ஏன் தெரியுமா? நாம் சிறந்த சீஷனாக மாற வேண்டுமானால் இந்த பாடுகளின் வழியாக நாம் போகும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய சீஷத்துவ அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூடிய 12 சீஷர்கள் புறப்பட்டார்கள். யூதாஸ் காரியோத்து என்பவனோ பணத்திற்கு பின்பாகவே ஓடினதினால்தான் அவன் அப்போஸ்தல பட்டத்திலே விட்டு கீழே இறங்கி வந்தான். அதன் பின்பாக மத்தியாசை கர்த்தர் எழுப்பினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதற்கு பின்பாக ஓடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சோதித்து பாருங்கள். உறவுக்கு பின்பாகவா, பணத்திற்கு பின்பாகவா, பதவிக்கு பின்பாகவா, அல்லது மனிதர்களுக்கு பின்பாகவா? ஏதோ ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஓடுகிறீர்களா? இல்லை இல்லை பிரியமானவர்களே, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆகையால் நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிற ஆவிக்குரிய தகுதியுள்ள வசனங்களை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தயவு செய்து தாழ்மையாய் சொல்லுவே, நீங்கள் அவருக்கு பின்பாக ஓடி வாருங்கள். அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம், அதுதான் நமக்கு ஒரு மனநிறைவு, அதுதான் நமக்கு ஒரு மேன்மை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சீஷனாக சீஷிகளாக மாற வேண்டும் என்பதே உங்களுடைய அழைப்பாயிருக்கிறது. தைரியம் கொள்ளுங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கிறீர்களா? ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி தெரியுமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீர்களானால் அவருடைய சிலுவையை நீங்கள் எடுத்து புறப்பட்டு நடந்து பாருங்கள். உங்களுக்கு மேன்மை கடந்து வரும், உங்களுக்கு மேன்மை கடந்து வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். எப்படி ஒரு ஆணித்தரமான அறைகூவலை கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் விடுகிறார். நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையின் நாதருக்கு பின்பாக நாம் கடைசி மூச்சு வரைக்கும் ஓடுவோம். அவர் நமக்கு பலன் தருவார், அவர் நமக்கு விடுதலை தருவார், அவர் நமக்கு இந்த தாங்கிக் கொள்ள பலனை தந்து தப்பித்துக் கொள்ள பலன் தந்து இறுதி வரை உங்களை நடத்துவார். ஜீவகிரிடம் பெரும் வரைக்கும் உங்களை நடத்துவார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற தேவன். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்கள் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு எனக்கு முன்பாக கிறிஸ்து போகிறார் என்கிற நிச்சயத்தோடு கூடிய உங்கள் பாடுகளை சுமந்து கொண்டு, உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு அனுமதித்த எல்லாவற்றுக்காக நன்றி, இழப்புக்காக நன்றி, பற்றாக்குறைக்காக நன்றி, குறைவுகளுக்காக நன்றி என்று சொல்லி நாம் விசுவாசத்தில் வீரநடை போட்டு கடந்து செல்லுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தெய்வமே, உமக்கு சீஷனாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எப்படியோ எல்லாம் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு உம்முடைய பணியை செய்யும்படி அழைப்பை கொடுத்தீரே,
உமக்கு நன்றி. நாங்கள் சீஷிகளாக மாற எங்களுக்கு ஆவிக்குரிய தகுதிகளாகி இந்த வசனத்தின்படி எங்களை இறுதி வரை நடத்தும்படி உம்மிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுவீராக. நல்ல சீஷனாக நல்ல சீஷியாக மாற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஆவிக்குரிய தகுதிகளையும் கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அன்பின் கரத்தில் அர்ப்பணித்து தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய சீஷர்கள், நீங்கள் அவருடைய சீஷிகள். தைரியமாய் புறப்படுங்கள். நம்முடைய ராஜா முன்பாக செல்கிறார்.